வணக்கம். புளு மூன் ப்ளூ மூன் அல்லது நீல நிலவு பற்றிய விளக்கம் இதோ. பொதுவாக ஒரு மாதத்தில் ஒரு முழு நிலவு பௌர்ணமி மட்டுமே வரும். ஆனால் ஒரு காலண்டர் மாதத்திலேயே 2 பௌர்ணமிகள் வந்தால் அதில் வரும் இரண்டாவது முழு நிலவை புளு மூன் என்று அழைக்கிறோம். இது ஏன் ஏற்படுகிறது? நிலவின் சுழற்சி காலம் சுமார் 29.5 நாட்கள் ஆகும். ஆனால் பிப்ரவரி தவிர மற்ற மாதங்கள் 30 அல்லது 31 நாட்களை கொண்டவை. இந்த சிறிய கால வித்தியாசத்தால் சுமார் 2½ அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமிகள் வருகின்றன. முக்கிய குறிப்புகள்: பெயர் நீல நிலவு என்று இருந்தாலும் நிலவு உண்மையில் நீல நிறத்தில் தெரியாது. இது சாதாரண நிலவைப் போலவே வெண்மை அல்லது சாம்பல் நிறத்தில்தான் காட்சியளிக்கும். அரிதான நிகழ்வு: இது அடிக்கடி நிகழாத ஒன்று என்பதால் தான் ஆங்கிலத்தில் மிகவும் அரிதாக நடக்கும் ஒரு விஷயத்தை once in a blue moon எப்போதோ ஒருமுறை நடப்பது என்று குறிப்பிடுகிறார்கள். உண்மையான நீல நிற நிலவு எரிமலை வெடிப்பு அல்லது காட்டுத்தீயினால் வளிமண்டலத்தில் அதிகப்படியான துகள்கள் சேரும்போது மிக அரிதாக நிலவு நீல நிறமாகத் தோன்ற வாய்ப்புள்ளது. ஆனால் அதற்கும் இந்த காலண்டர் நிகழ்வுக்கும் சம்பந்தமில்லை. அடுத்த நீல நிலவு எப்போது வரும் என்பதை அறிய நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்களா? நிச்சயமாக அடுத்த புளு மூன் ப்ளூ மூன் மிக விரைவில் வரவிருக்கிறது. அடுத்த புளு மூன் மே 31, 2026 அன்று நிகழும். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் 2 பௌர்ணமிகள் வருகின்றன. முதல் பௌர்ணமி மே 1, 2026. இரண்டாவது பௌர்ணமி புளு மூன் மே 31, 2026. ஒரே மாதத்தில் வரும் இரண்டாவது பௌர்ணமி என்பதால் இது மந்த்லி ப்ளூ மூன் என்று அழைக்கப்படுகிறது. இதற்குப் பிறகு அடுத்த புளு மூனை நீங்கள் மே 20, 2027 அன்று காணலாம். இது ஒரு பருவத்தின் 4 பௌர்ணமிகளில் மூன்றாவது நிலவாக வரும் சீஸ்னல் ப்ளூ மூன் ஆகும். இந்த மே மாத நிகழ்வை பார்க்க நீங்கள் திட்டமிட்டுள்ளீர்களா? நன்றி.